Taste the Daily. கட்டடங்கள் எனக்கு தெரிஞ்சு வரி ஏய்ப்பு நடந்திருக்கு. அதை உதாரணத்துக்கு தான் சொல்லியிருக்காரு. ஸோ அந்த இதுக்கு நடவடிக்கை எடுக்கணும் அப்படின்னு சொல்லி ஒரு ஐஏஎஸ் தினேஷ்குமார் ஐஏஎஸ் 6/9/2024 கம்ப்ளைண்ட்டை கொடுத்துருக்காரு எழுதி. பட் இவங்க எஃப்ஐஆர் எப்போ போட்டிருக்காங்கன்னா 9 மாதம் கழிச்சு 17/6/2025 எஃப்ஐஆர் போட்டிருக்காங்க. ஸோ இங்கே தான் சந்தேகம் கிளம்புது. அப்போ இது 150 கட்டடம் கிடையாது, மொத்தம் 10,000 வணிக கட்டடம். அதில் 2,000 கட்டடங்களை சேஃப்டி பண்ணியிருக்காங்க. கம்ப்ளீட்டாகவே வரி ஏய்ப்பு நடந்திருக்கு. அப்போ அதனால தான் 150. ஆனால் இவரே ஒரு 150 கட்டடம் தான் சொல்லியிருக்காரு. ஸோ நாங்கள் மறுபடியும் அந்த விசாரணை அதிகாரிகள்கிட்ட நாங்கள் இதை முறையிடுவோம். இது 10,000 வணிக கட்டடத்தையும் பழையபடி செக் பண்ணணும். இப்போ கையங்களவுமா 7 பேர் டிஎம்கேல இருக்கிறவங்க, ஆளுங்கட்சியில் இருக்கிறவங்க தப்பு பண்ணியிருக்காங்கன்றது சிஎம்ஏ சொல்லியிருக்காரு. அப்போ இதுக்கு என்ன செய்கிறது? ஒரு 150 கட்டடங்கள் எனக்கு தெரிஞ்சு வரி ஏய்ப்பு நடந்திருக்கு. அதை உதாரணத்துக்கு தான் சொல்லியிருக்காரு. ஸோ அந்த இதுக்கு நடவடிக்கை எடுக்கணும் அப்படின்னு சொல்லி ஒரு ஐஏஎஸ் தினேஷ்குமார் ஐஏஎஸ் 6/9/2024 கம்ப்ளைண்ட்டை கொடுத்துருக்காரு எழுதி. பட் இவங்க எஃப்ஐஆர் எப்போ போட்டிருக்காங்கன்னா 9 மாதம் கழிச்சு 17/6/2025 எஃப்ஐஆர் போட்டிருக்காங்க. ஸோ இங்கே தான் சந்தேகம் கிளம்புது. அப்போ இது 150 கட்டடம் கிடையாது, மொத்தம் 10,000 வணிக கட்டடம். அதில் 2,000 கட்டடங்களை சேஃப்டி பண்ணியிருக்காங்க. கம்ப்ளீட்டாகவே வரி ஏய்ப்பு நடந்திருக்கு. அப்போ அதனால தான் 150. ஆனால் இவரே ஒரு 150 கட்டடம் தான் சொல்லியிருக்காரு. ஸோ நாங்கள் மறுபடியும் அந்த விசாரணை அதிகாரிகள்கிட்ட நாங்கள் இதை முறையிடுவோம். இது 10,000 வணிக கட்டடத்தையும் பழையபடி செக் பண்ணணும். இப்போ கையங்களவுமா 7 பேர் டிஎம்கேல இருக்கிறவங்க, ஆளுங்கட்சியில் இருக்கிறவங்க தப்பு பண்ணியிருக்காங்கன்றது சிஎம்ஏ சொல்லியிருக்காரு. அப்போ இதுக்கு என்ன செய்கிறது?